வர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை இல்லா குணம் ஆயுள் கால நிவாரணம். ஆப்வியஸ்லி உங்களோட ஏஜ் மேட்டர்ஸாக எடுத்துக்கிட்டு உங்களுக்கு இந்த மாதிரியான ரோல்ஸ் தான் அப்படின்னு கிட்டத்தட்ட அவங்களால ஃபிக்ஸ் பண்ணிவிடுவாங்க. நான் இப்படி உள்ள இறங்கினா ஐ நீட் டு டூ இந்த மாதிரி ரோல் தான் அந்த மாதிரி. நான் வெறும் ஃபார் த லவ் ஆஃப் ஆக்டிங் வந்திருக்கேன். ஐ லவ் ஆக்டிங். They're not in their early 20s and teenagers. They have families, they have a life. நம்ம ஹீரோஸ் மாதிரி தானே. மேல் ஆர்டிஸ்ட் வந்து நம்ம ஏஜே பார்க்குறது இல்லை. இந்த கொஸ்டினே எதுக்கு வருது? நீங்கள் வந்து என்ன ஏஜ்? நீங்கள் வந்து ஒரு சிஇஓ ஃபவுண்டர் வந்தால் வீட்டில் குழந்தை யார் பார்த்துக்கிறாங்க? நீங்கள் ஆக்டிங் பண்ணும்போது கல்யாணம் ஆயிடுச்சா, மதர் இன் லா இஸ் ஓகே வித் ஆக்டிங்கா? அதே நீங்கள் மேலே கேட்க மாட்டீங்க. அதே ரியாக்ஷன், அதே தாட் ப்ராசஸ், அதே ஹேபிட்ஸ்னால் makes no difference. That's something I've learned a lot with lot of difficulty actually. நீங்கள் ஃபர்ஸ்ட்டு சேஞ்ச் யுவர் செல்ஃப், அதுக்கப்புறம் the world will change around. For my role and எல்லாரும் வந்து நீங்கள் யார் எங்கேருந்து வந்திருக்கீங்கன்னு கேட்டாங்க. So it was like okay good. நான் என்ன பண்ணுறேன், இது வந்து நான் பண்ணது இல்லையே, முதல்ல பண்ண தெரியுமா, ஆக்டிங் தெரியுமா, முடியுமா, அதெல்லாம் வரும் கேள்வி. But I just had faith that just go with the flow. So adha I think after Suzhal2 I have realized that ஓகே மேம், தமிழ் சினிமா கொஞ்சம் ரெகுலராக கவனிச்சிங்க அப்படின்னா ஒரு டைமில் பார்த்தீங்கன்னா சாவித்ரி மேம், சரோஜா தேவி மேம் அப்படி இருப்பாங்க. அப்புறம் வந்து ராதா மேம், அம்பிகா மேம், அப்புறம் நயன்தாரா, இப்படி ஒரு ஜோன் இருந்துச்சு. பட் இப்போ வந்து டே பை டே புதுசு ஆளுங்க வந்துக்கிட்டே இருக்காங்க. யாருக்குமே இங்கே கன்சிஸ்டன்சி இல்லை, ஒரு ஸ்டேபிளான பிளேஸ் இல்லை அப்படின்ட்டு சொல்லிட்டு ஒரு விஷயம் இருக்குது. இப்போ நீங்கள் வந்து லைஃப்பை பார்த்துட்டு ஒரு சர்டன் ஏஜுக்கு அப்புறமா உள்ளே வரீங்க அப்படின்றப்போ ஆப்வியஸ்லி உங்களோட ஏஜ் மேட்டர்ஸாக எடுத்துக்கிட்டு உங்களுக்கு இந்த மாதிரியான ரோல்ஸ் தான் அப்படின்னு கிட்டத்தட்ட அவங்களால ஃபிக்ஸ் பண்ணிவிடுவாங்க. அப்படிங்கிறப்போ அதெல்லாம் ஃபேஸ் பண்ணிங்களா? இங்கே ஆக்சுவலி அகேன் சர்ப்ரைஸ்ட். நான் வந்து வெரி சர்ப்ரைஸ்ட். இங்கே வந்து நிறைய பேர் வந்து ஏஜ் பற்றி கேட்கல, ரொம்ப வந்து யூ லுக் வெரி யங், நீ வந்து ஆக்டிங் பண்ண முடியுமா உன்னால், அதுதான் கேட்டாங்க. அண்ட் இன்ஃபேக்ட் நிறைய பேர் வந்து என்னோட ஆக்டிங் கிளிப்ஸு, ஆடிஷன் கிளிப்ஸ் பார்த்துட்டு உனக்கு இந்த மாதிரி ரோல் கொடுக்கலாம், அந்த மாதிரி ரோல் பண்ணலாம், இந்த மாதிரி பண்ணலாம், நீ லீடு பண்ணலாமே, why can't you do லீட் ரோல்? I said yes of course. பட் இதெல்லாம் நான் வந்து அந்த மாதிரி பிளான் பண்ணல. நான் இப்படி உள்ள இறங்கினா ஐ நீட் டு டூ இந்த மாதிரி ரோல் தான் அந்த மாதிரி. நான் வெறும் ஃபார் த லவ் ஆஃப் ஆக்டிங் வந்திருக்கேன். ஐ லவ் ஆக்டிங். பிகாஸ் ஆஃப் தேட் மேபி நான் வந்து ஐ வென்ட் டு ஸ்பீக் டு எனிபடி, பேசும்போது டைரக்டர்ஸ், ப்ரொடியூசர்ஸ், நான் மீட்டிங் செட்டப் பண்ணும்போது ஐ said I want to act. நான் ஹீரோயின் ஆகணும், அந்த மாதிரி ஆகணும், இந்த மாதிரி ஒன்றுமே நான் திங்க் பண்ணல. ஐ ஜஸ்ட் வாண்ட் டு ஆக்ட் குட் இம்பேக்ட்ஃபுல் ரோல்ஸ். ஆனால் அவங்களே வந்து த இண்டஸ்ட்ரி ஹஸ் பீன் வெரி கைண்ட் டு மீ. ஏன் why I don't know, but they've been like, நீ வந்து அந்த ஆக்ட்ரஸ் மாதிரி இருக்க, இந்த எஸ்டர் இயர்ஸ் ஆக்ட்ரஸ் மாதிரி, யூ ஹேவ் இந்த லுக் இருக்குது, அந்த லுக் இருக்குது. யார மாதிரி சொன்னாங்க? நீங்கள் பார்த்து சொல்லுங்கள் சரோஜா. நாங்கள் அதில் பார்த்தோம் மேம். உங்களுக்கு வந்து வைஜந்தி மாலா சொன்னாங்க. they said you look like வைஜந்தி மாலா, உங்களுக்கு அந்த கண் இருக்குது, அந்த எக்ஸ்பிரஷன் இருக்குது. I feel like comparisons are like they are all somewhere and they so கொஞ்சம் லைட்டாக மாதவி மேம் கூட சொல்லலாம் இல்லையா? ஆமாம் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி கமெண்ட்ஸ்லாம் வந்து. So I think and I'm seeing industry கூட the major lead ladies now are not teenagers. அந்த காலத்தில் இருக்க மாதிரி they're not in their early 20s and teenagers. They have families, they have a life. நம்ம ஹீரோஸ் மாதிரி தானே. மேல் ஆர்டிஸ்ட் வந்து நம்ம ஏஜே பார்க்குறது இல்லை. கரெக்டாக இல்லையா? கரெக்ட். ஸோ ஏன் இந்த வந்து ஈவன் நவ் இந்த கொஸ்டினே எதுக்கு வருது? நீங்கள் வந்து என்ன ஏஜ், உங்கள் ஃபேமிலி என்ன இருக்குது? why we don't ask male heroes or actors at all. கேட்குறதே இல்லை. ஸோ அது ஐ திங்க் இட்ஸ் வெரி in this day and age, இந்த டயத்தில் வந்து இந்த era that we are living in now, this era, இப்போ வந்து ஏஜ் இஸ் நாட் சம்திங் we should even think about. We have to make stories. கதை வந்து என்ன, இட்ஸ் about real people, real human beings of all ages. ஸோ அது லீடாகவும் இருக்கலாம், or it could be a different impactful role also. So luckily for me, people have not put me in a bracket, in the age dan, the age category dan. It's all across. From late 20s to even 70 or if you make a photo, I can go all the way till 70-year-old woman also and act. At the role nalla irukonu.
I'll do it. ஓகே. இப்போ நீங்கள் சொன்னீங்க இல்லையா ஆக்டர்ஸோட ஏஜை பார்க்குறது இல்லை, ஆனால் ஆக்டர்ஸ் அப்படின்னு வரும்போது ஏஜ் மேட்டர்ஸாக இருக்குது. நயன்தாரா மேம், த்ரிஷா மேம் அப்படின்னு சொல்லி இவங்கலாம் வந்து ஒரு சர்டன் ஏஜ்க்கு அப்புறமும் கூட இன்னும் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்காங்கன்னு. பட் ப்ராப்ளம் என்ன அப்படின்னா, ரஜினி சாரோ விஜய் சாரோ அந்த ஏஜில் இருக்கிறதுனால அவங்களுக்கு ஜோடியாக நடிக்க வேண்டியதான் இவங்களே கிட்டத்தட்ட அந்த ரோலுக்கு போகிறாங்க. ஹீரோயின் சென்ட்ரிக் படங்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா கொஞ்சம் கம்மியாக தான் வருது. நயன்தாரா மேம் ஓரளவு சக்ஸஸ் பண்ணிட்டு வராங்க. பட் இன்னும் அங்கே இது மேட்டர்ஸாக இருக்குது. நான் ஏன் கேட்குறேன்னா, நீங்கள் இப்படி ஒன்று நினச்சி வந்தீங்க, காட்ஸ் கிரேஸ் உங்களுக்கு ஃபஸ்ட்டு இப்படி ஒன்று கிடச்சிருச்சு. பட் அடுத்தடுத்து இப்படி கிடைக்காம உங்களை அந்த ப்ராக்கெட்குள்ளே நீங்கள் சொல்கிற மாதிரி நீங்கள் அங்கே தான் நின்னாகணும், உங்களுக்கு இப்படி தான் ரோல்ஸ் வரும் நடிக்கிறதா இருந்தான்னு சொன்னாங்கன்னா ஹர்ஷாவோட முடிவு என்னவா இருக்கும்? It's a big question. தெரியாது. I think what I feel at that point will be right for my heart. I'll do that. இந்த ரோல் கூட, இந்த இண்டஸ்ட்ரி கூட, இந்த சாய்ஸ் ஆஃப் திஸ் இண்டஸ்ட்ரி, இது ஆக்டிங்கில் இறங்கணுன்னு, கார்ப்பரேட் ஸ்டார்ட் அப் குவிட் பண்ணணுன்னு, எவ்ரி திங் ஹஸ் பீன் ஃபாலோயிங் மை ஹார்ட். நான் வந்து தியானம் பண்ணுவேன். ஒரு 24 years I've been practicing a meditation system called heartfulness. அதனால தான் I am what I am. I am because of my meditation. ஸோ எனக்கு அந்த ஆன்சர்ஸ் எப்போ தெரியணுன்னு அவசியமே கிடையாது. அந்த கரெக்டான டைம் வந்தானா ஐ வில் at the right time, கரெக்டான டயத்தில் ஐ வில் know what I have to do. But I believe that the right story is written. You have to just make the right choices. And the right choice பண்ணா, ரைட் டிசிஷன் எடுத்தானா தானே வந்துடும். ஆனால் அதை பற்றி இப்போவே யோசிச்சு இப்போவே வரி பண்ணி இட் டசன்ட் மேக் எனி சென்ஸ். ஐ ஹோப் தட் பீப்புள் ஆர் broad-minded, not just for me, and the yet girls in Suzhal, all the leads, everybody should, there's enough, நிறைய வேலை இருக்குது, நிறைய ரோல்ஸ் இருக்குது, நிறைய ஸ்டோரிஸ் இருக்குது. there is no dearth. அதுக்கு கம்மியே இல்லை, குறைச்சலே கிடையாது. அதுக்கெல்லாம் there's enough and more for everybody. எல்லாரும் வந்து சேர்ந்து ஆக்டிங் பண்ணி ஒரு ஹாப்பியாக அந்த இண்டஸ்ட்ரியில் இருக்கலாம். So I feel that for me, if they make good roles, exciting roles, whether it is a lead or a very very impactful role, it will be exciting. I hope I get that. I can only pray. அதுக்கப்புறம் it's all up to destiny. இது முழுக்கவே கிட்டத்தட்ட பெண்கள் தான் நிறைய இருப்பாங்க, மேல் ஆக்டர்ஸே ரொம்ப கம்மியாக தான் இருப்பாங்க. அப்படிங்கும்போது இங்கே ஒரு டாக் இருக்குது, இங்கே இண்டஸ்ட்ரியிலையுமே கூட சொல்கிறேன், மேல் டாமினேஷன் அப்படின்றது இன்னும் ஸ்டில் இருந்துக்கிட்டே தான் இருக்குது. அவ்வளோ சீக்கிரம் மேலெலாம் வரவிட மாட்டாங்கன்னு. நீங்கள் ஒரு என்டர்பிரினராகவும் இருந்திருக்கீங்க, அண்ட் ஒரு ஆக்ட்ரஸாகவும் இருந்திருக்கீங்க. நீங்கள் சொல்லுங்களேன், இந்த சொசைட்டியில் மேல் டாமினேஷன் இருக்கா? Does the sun rise from the east? இந்த வேர்ல்டு ரவுண்டாக இருக்கா இல்லையா? இது ஜூஸா இல்லை இல்லையா? அது ரத்தமா? ஆப்வியஸ்லி there is. It is centuries இல்லை. I mean, நம்ம வந்து இது இல்லைன்னு சொல்லவே முடியாது. ஆப்வியஸ்லி ஈவன் as an entrepreneur, venture capitalist or whatever, in corporate world கூட you see everywhere. ஹவுஸ்ஹோல்டில் மாறுது, மெதுவாக மாறுது. பட் I think it will take time. நம்ம வந்து ஒரு சிம்பிளான கொஸ்டின் கேட்குறேன். நான் வந்து நீங்கள் எப்படி நீங்கள் ஆக்ட்ரஸஸை கேட்போம், ஃபீமேல் லேடி ஃபீமேல் ஆக்டர்ஸை வில் ஆஸ்க் தெம், உங்கள் குழந்தை பிறந்தாச்சு இப்போது, நீங்கள் ஹவ் யூ மேனேஜிங் ஆக்டிங் அண்ட் ஹவ் யூ மேனேஜிங் ஹோம். வாவ், வாட் அ சூப்பர் ஸ்டார். அதே வந்து ஒரு மேலே வந்து ஒரு குழந்தை வந்து வி நெவர் ஆஸ்க் தட். நீங்கள் வந்து எப்படி வந்து ஒரு அப்பாவும் இருந்துட்டு வீட்டில் குழந்தையும் இருக்கு, எப்படி நீங்கள் ஆக்டிங் பண்ணுங்க வாவ் சார்னு சொல்லுங்கள். அவருக்கு தான் ஒரு ஒய்ஃப் இருக்காங்களே பார்த்துக்கிறதுக்கு. இட்ஸ் அ வெரி ஸ்மால் எக்ஸாம்பிள், ரைட்? பட் இட்ஸ் எவ்ரிதிங். ஈவன் இந்த கார்ப்பரேட் வேர்ல்டு நீங்கள் வந்து ஒரு சிஇஓ ஃபவுண்டர் வந்தால், ஓ வீட்டில் குழந்தை யார் பார்த்துக்கிறாங்க, அது ஒரு கொஸ்டின் வரும். அண்ட் நீங்கள் ஆக்டிங் பண்ணும்போது, ஓ கல்யாணம் ஆயிடுச்சா, மதர் இன் லா இஸ் ஓகே வித் ஆக்டிங்கா, அதே நீங்கள் மேலே கேட்க மாட்டோம். ஸோ நம்ம வந்து சப்கான்ஷியஸ்லி கான்ஷியஸ்லி நிறைய we keep facing it. அது நம்ம எப்படி நம்ம வந்து இக்னோர் பண்ணிட்டு ஜஸ்ட் ஃபோக்கஸ் ஆன் த டார்கெட். அது வந்து ரொம்ப முக்கியம் ஃபார் விமென். ஃபார் மென் நம்ம வந்து எப்படி இந்த மாதிரி கேள்வியே கேட்கவே கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள் நானே சொல்கிறேன், நீங்களே கேட்டீங்க அந்த ஏஜ் ப்ராக்கெட் கொஸ்டின் கேட்டிங்களே எனக்கு, ஓ எந்த ஏஜ் ப்ராக்கெட்ல போடுவாங்க இது அதுன்னு. அந்த மேலே வந்து போட்டால் என்ன பண்ணுவீங்க போட்டால் அதை வந்து மேலே நீங்கள் அந்த கொஸ்டினே வராதுன்னு சொல்கிறேன் நான். புரியுது. அந்த மேல் ஆக்டருக்கு அந்த இங்கே அப்படிதானே இருக்குது. அப்போ உங்களுக்கு தெரியும் மேல் டாமினேஷன் இருக்கா இல்லையான்னு. அது மேல் டாமினேஷன் எடுத்துக்கல. இப்போ அந்த டாமினேஷன் ஒரு சொல்கிறீங்களே, அது கம்ப்ளீட்டாக மேல் கேட்டகரியில் மட்டும்தான் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா
நோ. ஏன்னா ஃபீமேல் கேட்டகரியில் தான் நிறைய இருக்குது. இப்போ ஒரு பேச்சுக்கு இதை உங்கள்கிட்ட கேட்குறாங்கல்ல, இந்த கேள்வி முக்கால்வாசி கேட்குறது பார்த்தீங்கன்னா ஆம்பளைங்களா இருக்காது, பொம்பளைங்களா இருக்கும். நம்ம குழந்தை எப்படிமா பார்த்துக்கிற, வீட்டில் மாமியா ஓகே சொல்கிறாங்களா, ஹஸ்பண்ட் ஓகேவா, இதை அவ்வளோ சீக்கிரம் ஒரு மேல் சைட்லேருந்து கேட்க மாட்டாங்க எனக்கு தெரிஞ்சு. ஆனால் ஃபீமேல் சைட்லேருந்து ரொம்ப அதிகமாக வரும். கேட்டால் என்ன சொல்லுவாங்க, எனக்கு தெரியுமா, நான் அதெல்லாம் தாண்டி தான் வந்திருக்கேன், அந்த அனுபவம் இருக்குல்ல அப்படின்னு சொல்லுவாங்க. இது எங்கேருந்து க்ரோ ஆகுதுன்னு தெரியுது. அது வந்து கார்ப்பரேட் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா மெயில் ஏன் கேட்குறது இல்லைன்னா they don't even care about what is happening there. விமன் ஏன் கேட்குறாங்கன்னா பிகாஸ் தே நோ இது வந்து கஷ்டம்னு பண்ணுறது. அண்ட் அவங்களுக்கு தெரியும் நீ இது பண்ணுறேன்னா உங்களுக்கு சப்போர்ட் இருக்கான்னு கேட்பாங்க. பட் வென் யூ கோ இன் டு த ஃபீல்ட் வேர் மீடியா ஆஸ்க்ஸ் ஆக்டர்ஸ், ரைட்? இப்போ நீங்கள் கரீனா கபூர் எடுத்துக்கோங்க, ஆலியா பட் எடுத்துக்கோங்க, நயன்தாரா எடுத்துக்கோங்க, எல்லாருமே வந்து they ask, இப்போ நீங்கள் வந்து மூவிஸ் ஸ்டாப் பண்ணிடுவீங்களா, இல்லை குழந்தை யார் பார்த்துப்பாங்க, அதே they will not ask a Saif Ali Khan or a Ranbir Kapoor or you know a Vignesh Shivan director and all of that, right? They will not ask them because தெரியும் இந்த நடந்துகிட்டே இருக்கும், அது போகும், ரைட்? ஸோ ஐ ஃபீல் there is of course a shift. நிறைய ஆக்டர்ஸ் இப்போ ஃபீமேல் ஆக்டர்ஸ் வந்து கல்யாணத்துக்கு அப்புறம் குழந்தைக்கு அப்புறம் தேர் ஆக்டிங் இன் லீட் ரோல்ஸ் அண்ட் இன் பிக் ரோல்ஸ், குட் ரோல்ஸ். அது வந்து சர்ப்ரைஸே ஆகக்கூடாது இப்போ. தட் இஸ் த நியூ நார்மல். The day we stop becoming surprised, oh wow, அந்த வாவே வரக்கூடாது, ஓகே ஓகே, அதுதான் that is the day when we say okay, இப்போ everything is normal. நான் அதை கிளாரிஃபை பண்ணுறதுக்கு தான் கேட்டேன். ஏன்னா அது விமன் கேட்டகரியிலேருந்து அவங்களே போட்டு டாமினேட் பண்ணிக்கிறாங்க அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குது, கிரிட்டிசைஸ் பண்ணிக்கிறாங்கன்ட்டு. நீங்கள் அதுக்கு ஒரு நல்ல எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்தீங்க. ஏன்னா they know their pain அப்படின்னு சொல்லி. They know their pain. It's real. நான் சொல்கிறேன், எனக்கே ஆயிருக்கு. When I started my second company, I was asked the same question. That, oh, you know, if you're doing this now, how are things at home? Veetla yaar, I said, when a man never asked me, or a women asked me, I said, why are you asking? எதுக்கு கேட்குறீங்க? இல்லை எனக்கும் இந்த கஷ்டம் இருந்தது, எனக்கு வீட்டில் யாரும் பார்க்கல, அதான் நான் விட்டுட்டேன் வேலையை, இப்போ தான் வந்திருக்கேன் திருப்பின்னு. ஸோ ஐ ரியலைஸ்ட், புரியுது, ஆனால் இந்த கொஸ்டினே வரக்கூடாது சொசைட்டியில். அந்த நாள் when you feel like, okay, சகஜம், it's all normal. That is the day when we have realized that, okay. ஓகே. ஸோ இந்த மேல் டாமினேஷன் அப்படின்றத நீங்கள் அது ஒரு கேள்வியாக கேட்கவே வேணாம், அது இருக்குதான் அப்படின்னு சொன்னீங்க. கிட்டத்தட்ட இதுக்கு ஈக்குவலாக இப்போ இன்னொரு விஷயத்தை நார்மலைஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க அன்ஃபார்ச்சுனேட்லி, செக்ஷுவல் ஹாரஸ்மெண்ட், செக்ஷுவல் அப்யூஸ்மெண்ட் அப்படின்றது. ஸோ அகெயின்ஸ்ட் விமன், வாட்ஸ் யுவர் டேக்? It's a very painful topic for me because it is very real and see, அது வந்து க்ளோரிஃபை பண்ணுறதுக்காக படம் எடுக்கிறது வந்து it makes no sense. ஜஸ்ட் திருப்பி அது காமிக்கிறதுக்கு, அது வந்து ஒரு ஆடியன்ஸை வந்து ஒரு புல் பண்ணுறதுக்கு, எல்லா படத்துலையும் வந்து ஜஸ்ட் ஃபார் த சேக் ஆஃப் ஷோயிங் கிளாமர், இட் டசன்ட் மேக் சென்ஸ் டு மீ. ஐ ஃபீல் லைக் இட் இஸ் சம்திங் விச் ஹேஸ் டு பி we have to be very sensitive about it. I know இது காமிச்சா தான் அது வந்து people will be more awareness வரும், கம்மியாகும்னு. பட் த வே யூ ஷோ இட், த ரீசன் அது அந்த படத்தில் வரதுக்கு, and how that should be a reason to stop and reduce the number of cases. It cannot be just மேடம் வந்து இந்த மாதிரி ஒரு சீன் வச்சுக்கலாம், நிறைய ட்ராமா வரும், டியர்ஸ் வரும், யூனோ. அண்ட் ஐ ஃபீல் தட் இஸ் வாட் ஐ ஃபீல் லைக் இன் மோஸ்ட் மூவிஸ் அண்ட் மோஸ்ட் சீரியல்ஸ் இப்போ ஆறுது. அண்ட் ஐ திங்க் விமன் ஆர் டயர்ட் ஆஃப் சீயிங் இட் ஆல்சோ. we are actually tired of seeing just ஒரு போடுறதுக்காக ஓகே ஒரு போட்டிருக்காங்க அப்யூஸ் மாதிரி. we are very tired of seeing it. And it's also very hurtful and very painful to see for us because every woman has gone through something. I'm telling you this for sure. The smallest of the smallest eve teasing to the biggest of the biggest. Every woman has gone in some or the other way. சின்ன குழந்தைகளுக்கே நிறைய நடக்குது. So I feel that இது வந்து it has to be delicately handled and awareness is important, but just for the sake சும்மா போடணுமேனு ஒரு மூவிக்காக வந்து ஒரு ட்விஸ்ட் வரும், ஒரு ட்ராமா வரும்னு, just very disgusting to do that. ஓகே. ஸோ ஒரு படத்தில் இந்த விஷயங்கள்லாம் காமிச்சாலுமே, ஒரு சீரீஸில் காமிச்சாலுமே, எண்டில் வந்து இதை சரி பண்ணுறதுக்கு இப்படி ஒன்று பண்ணலாம், இல்லை ஒரு பாசிட்டிவ் கிளைமேக்ஸ் வச்சு முடிப்பாங்க, அவங்கள பனிஷ் பண்ணுற மாதிரி சம்திங். பட் சொசைட்டியில் அப்படி ஒரு எண்டு கொடுக்கவே முடியல, ஒரு கிளைமேக்ஸ் வரவே மாட்டேங்குது. இதை சரி பண்ணுறதுக்கான ப்ராசஸ் என்ன அப்படின்றதும் இங்கே இருக்கிற பாதி பேருக்கு தெரியல. என்னமோ சொல்கிறாங்க, நீங்கள் சொல்கிற மாதிரி அவேர்னஸ் அது இதுன்ட்டு. பட் ப்ராப்பராக என்ன பண்ணால் இதை குறைக்க முடியும்னு நினைக்கிறீங்க? I think you have to change ourselves. Each person has to individually work on themselves. That is what it is. நம்ம வந்து ஒரு சொசைட்டியாக வந்து how do I say, how do you even reduce this? You have to just say each individual has to work on themselves.
ஓகே. ஸோ கேரக்டர் ஒன்று தான் பண்ணியிருக்கீங்க, பட் உங்கள் லைஃப்னு எடுக்கும்போது நிறைய கோத்ரூ பண்ணியிருக்கீங்க, நிறைய வழிகளை தாண்டி வந்திருக்கீங்க. அப்படிங்கும்போது அர்ஷியா எத்தனை வருஷத்தில் கற்றுக்கிட்டது என்ன? லாட்ஸ். ஐ ஆல்சோ கான் த்ரூ நிறைய போயிருக்கேன் லைஃப்லேயும் நானும். ஐவ் சீன் வெரி க்ளோஸ், ஐவ் சீன் டெத்ஸ், ஐவ் சீன் ஃபிசிக்கல் சேலஞ்சஸ், ஐவ் சீன் மெடிக்கல் சேலஞ்சஸ் நிறைய பார்த்துருக்கேன் நானும். ஐ திங்க் த ஃபர்ஸ்ட் திங் இஸ் this too shall pass, everything will be okay. ஃபர்ஸ்ட் ஒன்றுமே வந்து இதுக்கப்புறம் ஒன்றுமே நடக்காது, அது மாதிரி ஒன்றுமே கிடையாது. எவ்ரிதிங் நாளைக்கு திருப்பி சன் வில் ரைஸ், this too shall pass, it's okay. அது ஒன்று. செகண்ட்லி ஐ திங்க் ஆன்சர் டு எவ்ரிதிங் இஸ் வந்து லவ். ஜஸ்ட் பிகம் லவ். we keep saying வேர்ல்ட் பீஸ், யூனிட்டி எல்லாம் இது அது. நம்ம வந்து ஃபர்ஸ்ட் சேஞ்ச் ஆர் செல்வ்ஸ், ஒர்க் ஆன் யோர் செல்ஃப். நான் தான் கற்றுட்ருக்கேன் இந்த ஆல் மை எக்ஸ்பீரியன்ஸஸ். இஃப் யூ ஒர்க் ஆன் யோர் செல்ஃப், எவ்ரிதிங் அரவுண்ட் யூ, உங்கள் பக்கத்தில் எல்லாமே சேஞ்ச் ஆகும். நீங்கள் சேஞ்ச் ஆகலைன்னா பக்கத்தில் ஒன்றுமே சேஞ்ச் ஆகாது. நான் அவங்கள சேஞ்ச் பண்ணுறேன், இவங்கள சேஞ்ச் பண்ணுறேன், இது மாற்றுறேன், அது மாற்றுறேன்னு போனீங்கன்னா ஃபர்ஸ்ட் திங் யூ சேஞ்ச் யோர் செல்ஃப். ஐ யூ ஒர்க்கிங் ஆன் யோர் செல்ஃப்? ஐ யூ நீங்கள் இவால்வ் ஆகிறீங்களா, நீங்கள் சேஞ்ச் ஆகிறீங்களா? அதே ரியாக்ஷன், அதே தாட் ப்ராசஸ், அதே ஹேபிட்ஸ்னால் மேக்ஸ் நோ டிஃப்ரென்ஸ். So that's something I've learned a lot with a lot of difficulty actually. நீங்கள் ஃபர்ஸ்ட்டு சேஞ்ச் யோர் செல்ஃப், அதுக்கப்புறம் the world will change around you. And எது பண்ணாலும் வந்து ஒரு authenticity இருக்கணும். நீங்கள் வந்து just be yourself and the world will understand you. அது நான் இவங்களுக்காக எப்படி இருக்கணும், அவங்களுக்காக அப்படி இருக்கணும், இவங்களுக்காக எப்படி பண்ணிக்கிறேன், அவங்க எங்கேயும் போகாது. Do what you think is right in your heart and truly நீங்கள் வந்து உங்கள் ஹார்ட்டில் என்ன அந்த வாய்ஸ் இருக்குது அது கேட்டிங்கன்னா there's nothing else in life you need. ஓகே. ஸோ ஆஃப்டர் சுழல் 2 ஃபேமிலிலேருந்து வந்த ரிசல்ட்லாம் சொன்னீங்க, வெளியிலேருந்து வர ரிசப்ஷன் எப்படி இருக்குது? ஓ, that has been very exciting. நிறைய பேர் வந்து நான் வந்து சோஷியல் மீடியாவில் ஜாஸ்தி இல்லை, இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். சடன்னாக ரிலீஸ் ஆச்சு. நான் வந்து ஆஷ்ரமில் இருந்தேன் ஒரு கான்ஃபரன்ஸ்க்கு. அண்ட் நான் 2 நாளாக ஐ குட் நாட் ரியலி ஓப்பன் எனி சோஷியல் மீடியா ஆர் எனி திங். அதுக்கப்புறம் 3ஆவது நாள் ஐ கேம் பேக் ஹோம். அப்போ தான் ஓப்பன் பண்ணேன். அவ்வளோ மெசேஜஸ் அண்ட் ஐ கேன் ஒன்லி தேங்க் மை ஸ்டார்ஸ் அண்ட் பை காட்ஸ் கிரேஸ் ஒரு மெசேஜ் கூட வாஸ் நாட் அகேன்ஸ்ட் சுழல் 2. எல்லாமே வந்து வாஸ் பாசிட்டிவ். ஆல் த ரெஸ்பான்சஸ் ஃபார் த சீசன், ஃபார் சுழல் 2, ஃபார் த ஸ்டோரி, ஃபார் ஆக்டிங், for my role. And எல்லாரும் வந்து நீங்கள் யார் எங்கேருந்து வந்திருக்கீங்கன்னு கேட்டாங்க. ஸோ இட்ஸ் லைக் ஓகே, குட், சூப்பர் ரிசெப்ஷன் அண்ட் வெரி வெரி பாசிட்டிவ். அண்ட் அந்த ஐ திங்க் ஒன் திங் தட் கேம் அகேன் அண்ட் அகேன் வாஸ் உங்கள் நெக்ஸ்ட் ப்ராஜெக்ட் என்ன, நீங்கள் என்ன பண்ணுறீங்க, உங்களை இன்னும் பார்க்கணுமே, இன்னும் என்ன பண்ணிருக்கீங்கன்னு. இதுதான் ஃபர்ஸ்ட்டு. ஸோ வேறு எங்கேயும் இப்போதைக்கு பார்க்க முடியாது. பட் தேங்க்யூ. இட்ஸ் பீன். ஸோ அடுத்து வேறு ஏதாவது புக் ஆகிருக்கீங்களா மேம்? பாருங்க. ஸோ ஏதோ இருக்கு இன்ட்ரெஸ்டிங்காக. சரி, ஓகே மேம். ஸோ ப்ரொஃபஷ்னலி அஸ் அன் ஆர்டிஸ்ட் ஆஃப்டர் சுழல் 2 நிறைய வந்து உங்களை நீங்கள் அப்கிரேட் பண்ணியிருப்பீங்க, கற்றுட்டு இருந்திருப்பீங்க. ஆர்டிஸ்ட் தாண்டி ஹியூமனாக இந்த சுழல் 2 உங்களுக்கு என்ன கற்றுக் கொடுத்துச்சு? ஹெவியான கொஸ்டின்ஸ் கேட்குறீங்க. ஐ திங்க் சுழல் 2 டாட் மீ எப்படி வந்து லைஃப்பில் ஒரு ஹியூமன் பீயிங்காக சேலஞ்சஸ் வந்தால் அது வந்து நிஜமாக ஜஸ்ட் ஒரு ஃபேத், லீப் ஆஃப் ஃபேத்னு சொல்லுவோம்ல இங்கிலீஷில். அது தமிழில் எப்படி சொல்லுவோம்? ஒரு நம்பிக்கையின் கடைசி துளின்ற மாதிரி வச்சுக்கலாமா? அந்த கரெக்ட், எக்ஸாக்ட்லி தட். ஒரு நம்பிக்கையோட சில சமயத்தில் சில விஷயம் நம்ம வந்து டிசைன் பண்ண முடியாது. அது வந்து ஒரு நம்பிக்கையோட வில் ஜஸ்ட் ஜம்ப் அண்ட் சே பார்த்துக்கலாம், இட் வில் பி ஃபைன், இட் வில் பி ஓகே. which is what I was telling you முதல்ல கூட. I was telling you the same thing before. This too shall pass னு சொன்னீங்க. This too, yeah. And I felt like இதுக்கு வந்து I just felt ஒரு faith in the crew, in the team, in everybody, and in just God, that நான் என்ன பண்ணுறேன், இது வந்து நான் பண்ணது இல்லையே, முதல்ல பண்ண தெரியுமா, ஆக்டிங் தெரியுமா, முடியுமா, அதெல்லாம் வரும் கேள்வி. But I just had faith that just go with the flow. So அதுதான் I think after Suzhal 2 I have realized that பார்க்கலாமே, whatever happens, life has to move on. Yeah, that the God himself, Kamal Haasan has said it, பார்த்துக்கலாம். Okay ma'am, so finally coming to the end,
சுழல் டீமில் நீங்கள் வந்து புஷ்கர் காயத்ரி மேமாக இருக்கட்டும், டேரக்டர்ஸாக இருக்கட்டும், கோஆர்டிஸ்டாக இருக்கட்டும், டெக்னீஷியன்ஸாக இருக்கட்டும், நேரில் பார்த்துருப்பீங்க, நிறைய பேசியிருப்பீங்க. இப்போ ஆஃப்டர் நீங்கள் அந்த ஓடிடியில் பார்த்ததுக்கப்புறமா நிறைய பேர் பார்க்க முடிஞ்சிருக்காது, நிறைய விஷயங்கள் பேச முடிஞ்சிருக்காது. த்ரூ திஸ் இன்டர்வியூ யாருக்காவது ஏதாவது மெசேஜ் நீங்கள் கன்வே பண்ணணும்னா தாராளமாக பண்ணலாம். Okay, there's such a long list. Yeah, go ahead. Firstly, I would like to thank the entire team of Wall Watchers, Pushkar Gayatri, Brahma Sarjun, all of them, Guha, Nanda, all of them have been such caring, like, you know, like an envelope, apdiye, like, with love of just taken care of me. Thank you so much to them. To all the 8 girls, அவங்க வந்து ஒரு டீமா என்னை வந்து ரொம்ப ப்ரொடெக்டிவாக இருந்தாங்க எல்லாரும். ஸோ ஐ ரியலி வாண்ட் டு தேங்க் தி என்டையர் காஸ்ட் அண்ட் க்ரூ. அண்ட் ஐ திங்க் to all those people who have reached out to me with appreciation for my acting and all the fans வந்து பெரிய வார்த்தை, but all the people who have said that my acting is good, thank you so much. I hope that future கூட I can entertain in this way. But I think one thing I really want to say to all aspiring, not just actors, anybody who wants to do something different from what they were doing, I feel like just go for it. We have one life, just take the plunge and பார்த்துக்கலாம். ஸோ மொத்த சுழல் 2 டீமுக்கும் அவங்க மனசுலேருந்து நன்றிகளையும் அந்த கிரேட்ஃபுல்லையும் வந்து சொல்லி காமிச்சிட்டிங்க. ஸோ வெரி ஹாப்பி மேம் அண்ட் வெரி கிளாட் ஐ ஹவ் டேக்கன் யுவர் ஃபர்ஸ்ட் இன்டர்வியூ. ஸோ இன்னும் நீங்கள் நிறைய பெரிய பெரிய ரோல்ஸ்லாம் பண்ணணும், இன்னும் நிறைய இன்டர்வியூஸ் கொடுக்கணும். அதில் நானும் ஃபியூ இன்டர்வியூஸ் வந்து எடுக்கணும்னு ஆசைப்பட்றேன். சீக்கிரமாக வேறு ஒரு பெரிய ப்ராஜெக்டில் பார்க்கணும்னு நினைக்கிறேன். நீங்கள் சொல்ல மாட்டீங்க, பண்ண மாட்டீங்க, சீக்கிரமாகவே பார்ப்போம். தேங்க்யூ மேம், ஹேட் அ குட் டைம். தேங்க்யூ. ஐ டூ. தேங்க்யூ ஸோ மச்.